பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல பர்டிகுலரா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? இந்த வாழ்க்கையில எனக்கு மட்டும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதாவது எனக்குள்ளேயே சில ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சில பேர் வச்சிருப்பீங்களா? உங்களுடைய ரகசியத்தை தான் இன்னைக்கு உடைக்க வந்திருக்கேன். உண்மைதான். சரியா? எத்தனை பேருக்கு இது கரெக்டா இருக்கு நீங்க கமெண்ட்ல போட்டே ஆகணும். எடுத்தோடனே நான் சொல்றேன். சரியா? கண்டிப்பா. காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம். ரிஷபம்னாலே ரொம்ப ஒரு யூனிக்குங்க. யூனிக் பர்சன்ஸ். வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து அதிபதிங்க. சுக்கிரன் அதிபதியா இருக்காரு. கிட்டத்தட்ட சந்திரன் வந்து நமக்கு உச்சமடையக்கூடிய இடம். சாதாரணமாலாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அபரீதமான, அசாதரியமான சில விஷயங்களை வந்து தனக்குள்ள வச்சிருக்க நபர்கள்னு சொல்லலாம். அழகு, பேரழகு இல்லையா? அதாவது பெண் பிள்ளைகளை வந்து அழகு அழகுன்னு வர்ணிக்கிறது ஓகே. பட் ஆனா அந்த ஆண் பிள்ளைகளை வந்து வர்ணிக்கிறதுக்கு ஒரு நிலை வேணும் இல்லையா? எவ்வளவு அழகா சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை வந்து கிருஷ்ணனுக்குன்னு இதை வந்து தனித்துவமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? கிருஷ்ணன் மாதிரி இருக்கான், அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். ரிஷப ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும், அவங்க பாக்குறதுலயே அப்படியே வந்து நமக்கு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வசீகர தோற்றம் பொதுவாகவே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ரொம்ப பிளசன்டபிளான பர்சன்ஸுங்க. வாழ்க்கையை வந்து அழகா வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்னதான் உனக்கு அப்படி இந்த வயசுல கூட உனக்கு சாக்லேட்டு, பிஸ்கெட் என்னதான் பிடிக்குதோ தெரியல இப்படிலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரிசபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. உணவு பிரியர்கள்னால யாருன்னா இவங்க தாங்க. ஹலாதி பிரியர்கள். எங்க என்ன ஃபுட்டு கிடைக்கும், எந்த ஹோட்டல்ல என்ன மாதிரி லிஸ்ட் அவுட்ல இருக்கும், என்ன மாதிரியான பதார்த்தமான விஷயங்கள் ரொம்ப வந்து பரபரப்பா இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து டிஃப்ரெண்டான டைப் வந்து என்னென்ன ஃபுட் இருக்கும் இதெல்லாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி பதார்த்தமா இருந்தாலும் சரி, காய் பொரியல் கூட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சாப்பிட்றோமோ அந்த ட்ரெடிஷனல் ஒரு பக்கம் தாண்டி இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல என்னென்னமோ விஷயங்கள்லாம் நிறைய ஃபுட் இருக்குல்ல. அவுட் சைட் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கலாம். இத்தாலியன் ஃபுட் வேணுமா, சைனீஸ் ஃபுட் வேணுமா, என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு பிரியர்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்த நோக்கி நகரக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இனிப்பு பொருளை ரொம்ப லைக் பண்றவங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த உணவுக்காகவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வந்து கோவப்படுறான்னா எதுக்கு கோவப்படுவோம் சொல்லுங்க? அதீத பசி வந்தா கோவப்படுவோமா? இயலாமை உச்சக்கட்ட வெளிப்பாடு கோவமா? இல்லையா? நான் ஒரு விஷயத்தை என்னால எனக்கு முடியல அதனை திணிக்கிறேன்றப்ப கோவப்படுவோமா? வீட்டுல என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தை அழுதுனே அவன் ஏதோ பசியில வந்திருக்கான், கத்துறான், மொத்தம் சாப்பாடு வை சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. சோ அந்த ரிஷபராசி பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பசி பொறுக்க மாட்டாங்க. முதல்ல அத ரீசன். ஒரு பையனை ரிஷபத்துல பிறந்த பையனை நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல அந்த பையன் இருக்காரா? ரிஷபராசியில பிறந்த பையன் இருக்கான், அவனால சாப்பாடு போயிடா, அவனுக்கு ஒரே விஷயம் என்ன, நல்லா சாப்பாடு கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்கா சரௌண்டர் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த இருக்கிறதுலே வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னா நம்மளுடைய பசி தாங்க. போதும்னு எதாங்க சொல்லுவோம்? சாப்பாடு தான் சொல்லுவோம் இல்லையா? மத்த எதை கொடுத்தாலும் நமக்கு போதுன்ற நிறைவே இருக்காது. அது மாதிரி ரிசவத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. அவங்களும் ஸ்வீட்டா இருப்பாங்க. அவ்வளவு ரொம்ப அழகான ஒரு மனம் இருக்கும், குணம் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நண்பரா இருப்பாங்க. ஒரு தோழனா மட்டும் இல்லாம ஒரு காதலரா இருக்கட்டும், ஒரு வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய அப்பாவா இருக்காரு. ஒரு ரிஷப ராசியில பிறந்தவர் வந்து அந்த வீட்டுல அப்பாவா இருக்காருன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. நமக்கு கவலையே இருக்காது. என்னடா இது எங்க அப்பாட்ட போய் நான் எப்படி சொல்ல போறேன், என்ன மாதிரி கேட்க போறேன், அதெல்லாம் கவலையே இருக்காது. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பொதுவாகவே ரிஷபத்துல பிறக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகள் மீது ஒரு அலாதி பிரியம் இருக்கும் இல்லையா? அது உண்மைதான். கிட்டத்தட்ட நீங்க எத்தனை பேருக்கு அது உண்மையா இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. அது ஒரு ஒரு அது மாதிரி ஒரு ஈர்ப்பு நிச்சயமா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசி ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அம்பாசிட்டருங்க. எதுலங்க அம்பாசிட்டரு? இவங்க எதை பண்ணாலும் அம்பாசிட்டர் தாங்க. ஒரு பொருள் மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இவங்ககிட்ட தான் வரும். முதல்ல அந்த போன் வந்துச்சு பாத்தியா, ஃபர்ஸ்ட் வாங்கினதுனால நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பண்ணையார் பத்மினி கூட படம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த படத்துல வந்து முதல்ல அந்த பண்ணையார் மட்டும் தான் அந்த வீட்டுல எல்லாமே, காரா இருக்கட்டும், ஒரு டாய்லெட் கட்டுறதா இருந்தா கூட சரி அவர்தான் அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அவங்கதான் முதல்ல அப்படின்ற மாதிரி அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே மாதிரி அந்த இவங்க ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா, டேய் எங்கடா வாங்கின, இந்த ஷர்ட் செம்மையா இருக்குடா, இது எங்க வாங்கின, நீ வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒண்ணு வாங்கி தரியா அப்படின்னு பல பேர் கேட்கணும். அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அது யதார்த்தமே அமைஞ்சிரும். சொல்லுவாங்க இல்லையா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ரிஷபராசி பிறந்த பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பொதுவாகவே அவங்க பேரண்ட்டுக்கு எல்லாம் வந்து என் பிள்ளை அழகா இருக்காங்க முன்னாடி விட்டு பின்னாடி ரசிப்பாங்க. இந்த எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க நீங்க கமெண்ட்ல போடணும். ரைட்டா?
ரிஷபராசி உங்களோட பசங்களா இருக்காங்க, உங்களோட பிள்ளைங்களா இருக்காங்கன்னா நீங்க எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போடுவீங்க. சரியா? அந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை. என்னன்னே தெரியலப்பா. ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த நகை போட்டாலும் சரி, ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டாலும் சாதாரண ஒரு 350 ட்ரெஸ் தான். ஆனா என் புள்ள போட்டா 1500 ட்ரெஸ் மாதிரி அழகா தெரியறான். நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. அது வந்து என்னமோ அவங்களுக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்கும். கம்மியான காஸ்ட், ஆனா அதை போடுற விதம் இருக்குல்ல, அந்த ஆளுக்கு போடும்போது அதுக்கு ரொம்ப அழகா தூக்கி கொடுக்குது. நம்ம சொன்ன மாதிரி இப்ப மேசெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேகமா துடிப்பா அவங்களோட மூஞ்சிலே அந்த டெரர் இருக்கும். இவங்களை பார்த்தோன்னே வசீகர தோற்றம். நீ எப்படி இப்ப ஸ்மைலிங்காவே இருக்க, நீ மட்டும் எப்படிடா பிளசன்டபிளா இருக்க, ரொம்ப ஃபீலிங், உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது, அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். அது ரொம்ப அழகா வச்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம். மனம் அப்படிங்கிறது என்ன, சந்திரன் உச்சமடையக்கூடிய நிலை இல்லையா இந்த இடத்துல. ரொம்ப பிளசன்டபிளா நம்மள ரொம்ப அழகா வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இதுல பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய கல்வி, ஞானம், மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய தேடல் இருக்கக்கூடிய நபர்கள். தேடி 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 நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை இருக்கும். பர்டிகுலரா இந்த அழகு கலைக்கும் அது சார்ந்த படிப்புகளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இதுக்குள்ளேயே போய் கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய இன்னைக்கு மீடியா ஃபீல்ட்ல எடுத்துக்கிறோமே, எத்தனை பேர் பார்க்குறோம் மீடியா ஃபீல்ட்ல வந்து நான் மிகப்பெரிய அச்சீவர் ஆகணும், எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு வந்து ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதே மாதிரி முகத்தை வந்து நம்மளோட வெளியில வெள்ளித்திரையா இருக்கட்டும், சின்ன திரையா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய யூடியூபா இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்புல எல்லாம் நம்ம தன்னை வந்து வெளிப்படுத்துறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு அது ஒரு தனி ட்ராக். இங்க உட்காரணும் அப்படின்னா ஒரு ட்ராக் வரணும் இல்லையா? சோ இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது பொதுவாவே உண்டு. உனக்கு மட்டும் எங்கடா மச்சம் வச்சிருக்கு, நாங்கெல்லாம் தான் அவங்க கூட இருக்கோம், ஆனா எங்களை மட்டும் ஒரு பிள்ளை கூட திரும்பி பார்க்கும்போது உன்னைய மட்டும் எப்படா திரும்பி பார்க்குறது கேட்பாங்கல்ல. அது என்னமோ நம்ம ரிசர்வத்தில் பிறந்த பையன் பையன் மட்டும் அப்படி நின்று இருந்தானா கூட்டத்தெல்லாம் நிற்பான், இவனை மட்டும் அந்த பிள்ளை சைடு எடுக்கும். டே இல்லைங்க, அது நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தாங்க, நீங்க பாக்குற ஆள் நான் சரி இல்லைங்கன்னு தம்பி சொல்லணும். அது ஆட்டோமேட்டிக்கா அங்க கனெக்ட் ஆகும். அது என்னமோ அந்த ரிஷபத்துல இருக்க பையனுக்கு அந்த ஸ்வீட் எப்படி வந்து ஈயும் எறும்பும் முக்கியம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த பையனை தேடியே ஒரு பெண் கூட்டம் இருக்கும். பெண்களால சந்தோஷமும் நான் தாங்க, அனுபவிக்காத ஆண் பிள்ளைகள் கிடையவே கிடையாது. கிடையாது. எனக்கு எங்க இருந்தாலும் தேடி தேடி வந்து லவ் ப்ரொபோசல் வருது, தொல்லையா இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே வந்து மேரேஜ்க்கான விஷயங்கள் பேசுறது. எனக்கு தாங்க தெரியும் எத்தனை லவ் பிரேக்கப் இருக்குன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களும் நம்ம தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம பொதுவாவே வந்து என்னன்னா இவங்களுடைய கல்வியா இருக்கட்டும், கேள்வியா இருக்கட்டும், பிடிச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு பிடிக்கணும், எதை செஞ்சாலும் பிடிச்சு லவ்வோட பண்ணும். அந்த ஒரு சொல்லுவாங்க, எனக்கு வந்து நீ திணிக்காத, என்னை திணிச்சேன்னா என்கிட்ட நீ எந்த காரியமும் சாதிக்க முடியாது, நான் பிடிச்சு பண்ணும். வேலை செய்யுது, என்னடா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு போட்டு வச்சிருக்க, மூடுவல்ல, மூடு வந்த பிறகு வேலை பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தெனாவட்டா பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்து போட்டு எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுவாங்க. அவங்க படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலயுமே சரி, எல்லாத்துலயும் பிடிச்சு பண்ணிட்டாங்கன்னா சக்சஸ் தான், இல்லைன்னா கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். அது மட்டும் இல்லாம இந்த அழகு கலை சார்ந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதுவே இன்னைக்கு வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுட்டேன், இன்னைக்கு பார்த்தோன்னா என்கிட்ட ஒரு 4 இடத்துல பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தவே ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றக்கூடிய நிலை, 1க்கு 2 3 தொழில்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து ரிஷபத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கும் உண்டு. கலா ரசிகண்டா, வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ற மாதிரி இவனுக்கு மட்டும் மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை அணுவா ரசிச்சு வாழக்கூடிய நபர்கள். கஷ்டமா, கஷ்டம்னு நினைச்சாதான்டா கஷ்டம், கஷ்டமே இல்லடா வாழ்க்கை, அது ரொம்ப இஷ்டப்பட்டு வாழ்ந்து பாரு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா வாழ்க்கையில நேர்த்தியா கொண்டு போவாங்க. நிறைய அட்வென்ச்சர் எதிர்பார்ப்பாங்க, நிறைய டிராவல் பிடிக்கும், நிறைய விஷயங்களை எனக்கு எங்கேயாவது போயிட்டு வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன், எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கேயே போயிட்டு வந்துடுவேன் நல்லா ஆயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டிராவல் அப்படிங்கிறதும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது எப்படிப்பா உனக்கு மட்டும் வீட்டுல மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் வெளியில போறதுக்கு மட்டும் டைம் இருக்கா? திட்டுவாங்க. அதை ரிஷபராசி கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வீட்டுல மட்டும் வாடா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இல்ல, டைம் இல்லம்மா, ஆஃபீஸ் போறேன் முடியல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த வாரத்துல ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம், நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறோம், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போறோம். அது எப்படின்னா லாங் ட்ரிப்பு, அழகா ஒரு ஃபால் ஸ்டேஷன் ஏரியாவுக்கு போறோம், பசுமையா இருக்க இடத்துக்கு போறோம், இந்த அளவுக்கு பேசுவாங்க. இப்ப நான் மட்டும் கோயிலுக்கு கூப்பிட்டதுக்கு மட்டும் எனக்கு இந்த வாரம் முடியாதுன்னு, அம்மா இது ஆஃபீஸ் ட்ரிப்புமா, உனக்கு அது புரியுதா இல்லையா, நாங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. இது எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க நீங்க கமெண்ட்டை போடணும், சரியா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. சோ இதெல்லாம் வந்து ஒரு ரிஷபத்தினுடைய ஒரு தனித்துவமான யூனிக்கான விஷயம்னு எடுத்துக்கலாம். லவ்வோட செய்யுங்க, சக்சஸ் கண்டிப்பா வருங்க. நீங்க உங்களுடைய வேத வாக்கா இருக்குமா இல்லையா? பிடிச்சு செஞ்சா
பிடிச்ச மாதிரியான லைஃப் எல்லாமே அமையும் அப்படிங்கிறது இவங்களுடைய தனித்துவமா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதுல என்ன நாங்க இந்த ஃபேமிலி லைஃப் படிக்கும் போதே வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நமக்குலாம் வந்து சில பேர் சொல்ற பழக்கம் உண்டு, நம்ம படங்கள்ல பார்த்துருப்போம். எனக்குலாம் படிக்கும் போதே எத்தனை பிள்ளைங்க இருந்துச்சு தெரியுமா, என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஒரு தனித்துவமா இருக்கும். நம்ம ஒரு படத்துல பார்த்துருப்போம், இந்த சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துருப்போம். அதுல வந்து கரெக்டா வாத்தியார், அந்த டியூஷன் வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு பனிஷ்மெண்ட்டே எங்கன்னா நீ போய் கேர்ள்ஸ் கிட்ட உட்காரு. நமக்கு தெரியாது அந்த கேர்ள்ஸ் கிட்ட போய் உட்காருறது வந்து பனிஷ்மெண்ட்னு சார் கொடுப்பாரு. ஐயோ அதுதான் எனக்கு ஹாப்பின்ற மாதிரி இந்த பசங்களாம் ரொம்ப ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இந்த சொல்றது போது அது காமெடியா இருக்க மாதிரி இருக்கும். உண்மையில என்னன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா அந்த பசங்களுடைய அந்த அந்த குழந்தைத்தனத்தை வந்து குழந்தைத்தனமாவே அனுபவிச்சு வாழ்ந்த பிள்ளைங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ரிசவத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து குழந்தை வயசுல இருந்து சரிங்க, என்ன வயசானாலும் இன்னும் இந்த சின்ன சின்ன பிள்ளைத்தனமா போய் அம்மா கிட்ட போய் சண்டை போடுறது, அம்மா கூட போய் விளையாடுறது, அம்மா கிட்ட போய் வம்பிழுக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வராசி பிள்ளைங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சமடையுதா, அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா எங்க அம்மா தான். அம்மா போய் கிள்றது, கொஞ்சுறது, ஏதாவது சுடிதனம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாவே இருக்கக்கூடிய நிலை. ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா போய் இந்த பிரசவத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்க அம்மா போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போவாங்க. அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க, உங்க பசங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, என்னடா அது அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன்ன்றது அம்மா பையனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த இடத்துல என் பையன் தானேன்ற மாதிரி ஜாலியா கொண்டு போறது. 500 ரூபாய் துணி வாங்க போனா கூட 1500 ரூபாய்க்கு பில்ல போட்டு வரது நம்ம ஆளுங்க தாங்க, வேற யாரும் கிடையாது. ரிசவத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப தனித்துவம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணா கூட அந்த பிள்ளைய இந்த பையனுக்கு செலவு பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளால பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நிலை இருக்கும். இதுல என்னன்னா ஒரு 2 கேட்டகரி எடுத்துக்கலாம். ஒண்ணு, நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், கார்த்தி சார் வந்து காஜல் அகர்வால் மேம் வந்து கடைக்கு போயிடுவாங்க. இந்த ஷர்ட் வாங்கி தரேன்னா இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ஷர்ட் வாங்கிட்டு இந்த பில்லை கொடுக்கும்போது இரு நான் கொடுக்குறேன்ட்டு அந்த சில்லறை எடுத்து மட்டும் கரெக்டா மாத்தி விடுவாரு பாத்தீங்களா, இந்த கேட்டகரி ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வந்து இவர் ஆர்டர் பண்றது என்ன, வாங்கி கொடுக்கறது என்ன, கடைக்கு கூட்டு போறது என்ன, இதெல்லாம் கூட்டு போய் கரெக்ட் பண்ணாலும் இப்படி ஒரு 2 விதமான கேட்டகரி எல்லாம் உண்டு. அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பிடிச்சி எந்த வேணாலும் செய்யுது அப்படின்னா செஞ்சிருவாங்க. ஈஸியா வந்து இந்த ஒரு ஃபேமிலி அப்படிங்கறது மட்டும் கரெக்டான லைஃப் பண்ண அமையல அப்படின்னா 1க்கு 2 வாழ்க்கை போறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. கடல் கடந்து பயணம் பண்ணுவாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நிலை இருக்கும், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போறது மாதிரி இருக்கும், அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறது மட்டும் இவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணணும், பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் தான். இல்ல அப்படின்னா நீயாடா இப்படி இருக்க, எப்படி இருந்தா தெரியுமா நீ, உன் லைஃப் என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, சும்மாவே வந்து இந்த ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதை விரும்பி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த விருப்பம் தாங்க மிகப்பெரிய ஒரு இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும், அவங்க தேடி தெரிஞ்சுக்கணும். எப்படா நீ மட்டும் இப்படி ஒரு லவ்வோட பண்ற அப்படிங்கிறத உண்மையில அவ்வளவு அழகா சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல வந்து ஞானம் படிப்பு சொல்லி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய விஷயங்களும் தனக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு கைட் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு அது ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு ஒர்க் இருப்பாங்க பாத்தீங்களா, எப்படா நீ மட்டும் சுட்டி பையனாவும் இருக்க, அதே சமயத்துல நல்லாவும் படிச்சிடுற, நல்ல வேணும் பேரையும் வாங்கிடுற, ஆனா இருக்கிற குட்டி கலாட்டா பண்றதெல்லாம் நீதான், ஆனா அமுக்கமா இருக்கேடா அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லுவாங்க. சோ எல்லாத்துலயும் வந்து திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். சோ ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கருணை, இரக்கம், பாசம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். குடும்பத்தின் மீதான அக்கறை வந்து அதிகமா இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய நிலை இருக்கும். படிக்கும் போதே சம்பாரிச்சேன், எனக்கு ஒரு கலை தெரியும், அந்த கலையை வச்சு நான் பணம் பார்த்தேன், பார்ட் டைம் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம்ல ஒரு டியூஷன் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம்ஸ் ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்றது மாதிரி படிக்கும் போது இருந்து அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பொறுப்பு உணர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. நிறைய சேட்டக்கார பசங்க தான். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி நல்லவனா இருக்குமே, எங்களை மாதிரி கெட்டவனா இருக்குமே, 2மே பண்ணுவாங்க. ஆனா இந்த எல்லாம் செஞ்சுட்டு எப்படி அப்படி அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கான்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்கணும். அந்த அளவுக்கு எதை பண்ணாலும் தெரியாதுங்க, அது அப்படியே மூடி மறைச்சிற மாதிரி ரகசியங்கள்லாம் நிறைய உள்ள இருக்கும். நம்மளா போட்டு தோண்டி எடுக்க வேணாம், விட்டுருக்கோம் பாவம். அப்புறம் ரிசவத்துல நம்ம அப்படிதான் ஒரு வாட்டி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, மேம் நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் வேற பக்கத்துல என் ஆளை உட்காந்துட்டு இந்த வேற நான் வீடியோ பார்த்தேன், எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு. நிறைய பேர் நம்ம மாட்டி விட வேணாம், பாவம் தொலைச்சு போட்டோம் அதுனால, சரிங்களா. சோ ரிசர்வத்துல வர ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அலாதி பிரியர்கள்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயுமே அக்கறையானவங்க. என்னன்னா இவங்கள மாதிரி பிள்ளை வளர்க்க முடியாதுங்க. அந்த குழந்தைங்களை வந்து எவ்வளவு அழகா, எனக்கு கிடைக்காத சந்தோஷம் என் பிள்ளை கிடைச்சிடட்டும், அவங்க நல்லா படிக்க வச்சிடணும், ஆளாக்கிடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா வளர்த்தி கொண்டு வருவாங்க. ஒரு பக்கம் என்னன்னாங்க, இந்த பேரண்டோடைய பிரச்சனையே இதாங்க.
எங்க அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி எங்களை பாத்துக்கவே முடியாது. ஆனா அதே தாங்க பிரச்சனை. இன்ன வரைக்கும் என் கையை விடலைங்க. நம்ம படத்துல பார்த்திருப்போம். ஜெயம் ரவி சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் படத்துல எனக்கு என்ன பிடிக்கும்னு எங்க அப்பா தாங்க முடிவு பண்றாரு. அதனாலதாங்க என் கையை விடலைங்க இன்னும். நான் அந்த அவர் கைக்குள்ளதான் நான் என் கை இருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏன்னா இவங்களுக்கு அந்த முடிவெடுக்க தெரியாதுன்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்டுடைய மென்டாலிட்டி இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து வேலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அலைச்சல் பயணத்தோட தான் இருக்கும். தனித்துவமா வர விரும்புவாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க, நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதாவது எந்த வேலையும் செய்யறதுக்கும் ஒரு மனம் வேணும். அதை பிடிச்சு செய்யும் போது அதை மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அனுபவிக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எடுத்துக்கோங்களேன், நிறைய விமானம் ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்துக்கோம். இன்னைக்கு நம்ம அசால்ட்டா எழுதிட்டு நம்ம அடுத்த ஊர்ல நம்ம பக்கத்து ஊருக்கு போற மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு வந்துடும். இந்த கிரியேட்டிவ் எல்லாம் யாருங்க? வேற யாரும் இல்லை, நம்ம ரசவத்துல பிறந்த ஆண் பிள்ளைங்கள் தான். ஒரு பைலட்டா இருக்கட்டும், விமானம் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி எடுத்துட்டோம்னா டிராவல்ஸா இருக்கட்டும், இயற்கையோ ரசிக்கிறதுக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை பிரியர்கள். இன்னைக்கு பாருங்க, நான் வந்து அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஊர்ல வந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், இவங்களுக்கும் ஐடி கம்பெனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு கோயின்சிடென்ட் மாதிரி ஒன்னோட ஒன்று செயின் லிங்க்ன்ற மாதிரி அமையக்கூடிய நிலை இருக்கும். எனக்கு வந்து உலகத்தை வாழ்றது ரசிச்சு வாழணும். பிறந்திருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு முடியுமோ, எனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டிராவல் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கணும், நிறைய ஃபுட்டு வந்து வெரைட்டியா வெளிநாடெல்லாம் போய் சாப்பிட்றது. இங்க சாப்பிட்றது ஓகே, வேலைக்கு போறது ஓகே, இதுல இருக்க பிள்ளைங்களை பார்த்து சைட் அடிக்கிறதுக்கு போறக்கூடிய ஆட்களா இருக்கும் பாத்தீங்களா, நம்ம தான் வேற யாரும். இந்த நாட்டுல இந்த கலாச்சாரம் இது இப்படி இருக்குன்ற அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பாக்குறோம், நிறைய கலப்பு திருமணங்கள் நடக்குது. வெளிநாடு பொண்ணு வந்து நம்ம ஊர்ல இருக்க பையனை கல்யாணம் பண்ணுது, நம்ம ஊர் பொண்ணு வந்து வெளிநாட்டு இருக்க பையனை கல்யாணம் பண்ணுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்தினுடைய தன்மை தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சந்திரன் உச்சமாக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல இருக்கு. இவங்களுக்குலாம் வந்து மாற்று மொழி, மாற்று இனம், இவங்களோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்டடு. மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்களை சுத்தி நிறைய அதர் ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அதர் கண்ட்ரியை சம்மந்தப்பட்டவங்களோட தான் இவங்க கனெக்டடே அமையும். இயல்பாவே இது உண்டு. அது எப்படி உனக்கு மட்டும் தேடி வருது பிள்ளைங்க அப்படின்னு. ஒன்னும் மலையாள பொண்ணா இருக்கு, ஒரு பக்கம் மலையாளம், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கு கருப்புல, இது எப்படி அப்படி மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கிட்ட இன்னைக்கு எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு நம்ம பல பேர் கமெண்ட் கலாய்க்க கூட செய்வாங்க. சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு பொம்மை பிள்ளைங்களோடய உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான் அப்படின்னு எடுத்து வச்சு கூட கலாய்ப்பாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் வீட்டுல நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ரிஷபராசி ராசியில பிறந்த ஆண் பிள்ளையோட லைஃப்ல நிறைய இந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எதை பிடிச்சி செஞ்சாலும் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. டெக்ஸ்டைல்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நகை கடை சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு டிராவல் ஏஜென்சியா இருக்கட்டும், டிராவல் சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடை வச்சிருக்கேன். எங்க தாத்தா காலத்துல பண்ணாங்கங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு. திருப்பி நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி விவசாயம் பார்க்கிறோம், எங்க வீட்டுல பண்ண வச்சிருக்கோம், மாடு கண்ணு வச்சு சம்பாதிக்கிறோம். எல்லாத்தையும் காசாக்க முடியுங்க. இவங்களுடைய மூளை தாங்க முதலிடே, வேற ஒண்ணுமே இல்லைங்க. செம்மையான ஆளு. என்னன்னா இவங்களுடைய மூலதனமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ். அந்த நாலேஜை எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சின்றதே இருக்கும். அதாவது எங்க குடும்பம் நான் பிறந்தப்போலாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பையன் வளர்ந்தா எங்க குடும்பமே தலை தூக்கி நிக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பாவச்சிருப்பாங்க. கனவா இருந்த பல விஷயங்கள் ரிஷபராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் அந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு எங்க லைஃப்ல கனவுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆச்சுன்னு இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு சொல்லுங்களேன். இதே ஏரியால நான் வந்து ஒரு கார்ல ஒருத்தவங்க போகும்போது இதை பார்த்துட்டே இருந்ததுனால இன்னைக்கு நான் அந்த கார்ல இருக்கலே லக்ஸரி கார் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்ற நிலை இருக்கும். அடிக்கடி மொபைல் மாத்துவாங்க. இதெல்லாம் வீண் செலவு, தேவையான்னு வீட்டுல திட்டுவாங்க. அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த மொபைல் மாத்துறது, வீட்டுக்காக டெக்கரேஷன் பண்றது, ஒவ்வொரு பொருளும் பார்த்து அழகழகா வாங்கி வைக்கிறது, வீட்டை அலங்கரிக்கிறது. ஒரு பைக் வாங்கினா கூட அந்த பைக்குக்கு என்னென்ன டெக்கரேட் பண்ண முடியுமோ அத்தனையும் டெக்கரேட் பண்றது. ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, அதுல என்னென்ன மாடல். ஸோ இருக்கிறதுலயே வந்து எந்த அளவுக்கு மாடர்னா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து தனக்குள்ள பூத்திக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். என்னால பாடமும் சொல்லித்தர முடியும், பந்தாவும் இருக்க முடியும், ட்ரெஸ்ஸும் போட முடியும், ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கவும் முடியும். கிரியேட்டிவ், நிறைய ஃபேஷன் டிசைனரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த செஞ்சாலுமே அவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அது ஒண்ணுக்கு 4 வேலை பார்ப்பாங்க. பேஷனா ஒண்ண பார்ப்பாங்க, ப்ரொஃபஷனா ஒண்ண பார்ப்பாங்க. பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுமே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சோர்ந்து போயிட மாட்டாங்க, பார்த்துக்கலான்ற மாதிரி. இவங்க வந்து எப்படின்னா அந்த தன்னம்பிக்கை, நம்ம எப்படி மேசத்துக்கு வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி வேற மாதிரி சொன்னோம்ல, இவங்களோட தன்னம்பிக்கைலாம் எப்படி இருக்குன்னா அது ஆசையோட ஒரு லவ்வோட பண்றதுன்னு இருக்குல்ல,
இவ்வளவுதானா, இந்த விஷயத்துக்கா நான் இவ்வளவு பண்ணேன், இதை விட பெஸ்டா எனக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு அசால்ட்டை கடந்து போறதுக்கு ஒரு நிலை வேணும்ல. சோ இதெல்லாம் இவங்க கிட்ட கத்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்க முடியும். குடும்பத்தையும் அழகா பராமரிப்பாங்க, லவ்வையும் அழகா பராமரிப்பாங்க. எப்புட்றா இவன் மட்டும் இப்படி இருக்கான்ற அளவுக்கு எல்லாரும் பொறாமப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலை யாருக்குன்னா ரிஷபத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் உங்களை பத்தி கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்னா ரெண்டா சொல்றதுக்குன்ற அளவுக்கு அவ்வளவு அழகா வாழ்க்கை அனுபவத்தோட ஆசை ஆசையோட வாழக்கூடிய நபர்கள். ஸ்போர்ட்ஸ் வந்தாலும் ஜெயிக்கிறீங்கப்பா, எதனாலும் ஜெயிக்கிறீங்க. எதுலையுமே நீ விட்டு வைக்க மாட்டியா, ஏதாவது ஒண்ணுலையாவது விட்டு வையேன்டா, நாங்கெல்லாம் கொஞ்சம் உள்ள வந்துக்கிறோன்ற மாதிரி மத்த ராசிக்காரங்கெல்லாம் புலம்புற அளவுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னாங்க, திருமண வாழ்க்கை, காதல், இதை மட்டும் நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதுமானது. ஏன்னா 7ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா விருச்சிகமா இருக்குல்லங்க. விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8 மறைவு ஸ்தானம் இல்ல. கோவப்பட்டோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. சோ ரிஷப ராசியில ஒரு அத்தவங்க ஆண் பிள்ளை இருக்காங்க அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா, கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அவருக்கு பிடிக்காது, தூக்கி போட்டுருவாரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, எப்பா என் ஆத்துக்கார் மாதிரி வேற யாரும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு மட்டும் தாங்க வேணும். ஆனா இவங்கள மாதிரி வந்து லவ் பண்றதுக்கு ஒரு தனி குணம் வேணுங்க. என்னென்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாலும் கரெக்ட் பண்ணுவாரு. நம்ம வீட்டுல ஒரு பொருள் வந்தாலும் என்ன பண்ணுவோம், கண்டுக்காம விட்டுருவோம்ல. சில நேரத்துல இந்த குணங்கள் இருக்கும், அந்த குணத்தை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. உங்க லைஃப் செம்மையா போகும். ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, மத்தவங்களை தாண்டி உங்களுக்கு ஏன் குடும்பத்தை பத்தி விஷயங்கள் சொல்றோம்னா, ஏன்னா உங்களுடைய மைனஸே எங்கன்னா உங்களோட குடும்பம் தான். பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். நல்ல ஃபேமிலி லைஃப் அமையணும், அமைஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி வேற லெவல் ஆஃப் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துருந்தா போதுமானது. ஸோ வரப்போற பதிவுகளை நிறைய உங்களை பத்தி விஷயங்கள் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நான் சொன்னது ஒத்து போச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. மேம் எங்களை பத்தி இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க அதையும் கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.